இப்போ எதுக்காக நீங்க ஃப்ரிகேட் கூட ஒர்க் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ மத்த கஸ்டமருக்கு ஃப்ரிகேட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? டூல் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரெகுலர் ப்ராஜெக்ட் தான் சார் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லியா இப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் கிளியரா இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. இசைக்க டிராயிங்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்டிமேட் பண்றாங்க. சரி, இப்போ எங்களுக்கு இந்த டிஃபன் பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே வந்து, நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாரி ஒரு கான்ஃபிடென்ட் குடுக்குறாங்க. இப்போ இருக்கிற கெப்பாசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ரெகுலரா ப்ராஜெக்ட் குடுத்துட்டே இருக்கிறாங்க. ஓகே. கண்டினியூஸா ரோல்ல வந்துகிட்டே இருக்குதுங்க. நீங்க எனக்கு வந்து இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இல்ல, நம்ம வந்து இல்ல அப்படிங்கிற மாரி இருக்கு அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் நம்ம வந்து போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா சார்? போர்ட் பண்ணியிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ரோச் பண்ணும்போது அது கன்டின்யூ ஆயிடும். புரியுது. ம், ம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி நாம வந்து ஒரு புக்டு மாரி தாங்க. இப்ப நாங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரோம். எங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கும்போது, நம்ம வந்து அதர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஜென்யூனா வந்து சார் எனக்கு வந்து என்கேஜ்டா இருக்கிறோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த் முடிச்சு பண்ணி தரோம். அந்த மாரி ஏதாவது ரிலேட்டடா நம்ம வந்து ஜென்யூனா சொல்லிடலாம் இல்லைங்களா சார்? அவ்வளவுதான். இல்ல அத வந்து நீங்க எப்படி டிசைட் பண்றீங்கன்னு கேட்கிறேன். வெதர் காஸ்ட் வச்சு டிசைன் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தியா இருக்கிறதுனால டிசைட் பண்றீங்களா? இல்ல எத வச்சு வந்து சார் அப்படி ஃப்ரிகேட் இல்லைங்க சார். சொல்லுங்க. ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவுதான் பிரைஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றோம். ம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அது கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது எங்களாலயே கன்டின்யூ பண்ண முடியாது. ஸ்ட்ரகிள் ஆகும். எனக்கு தான் ஸ்ட்ரகிள் ஆகும். நான் வந்து ஒரு ம். லோயஸ்ட் பட்ஜெட்டுக்கு நான் ஒரு டூல் எடுத்து ஒர்க் பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 15 டேஸ் நல்லா இருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் இதெல்லாம் வந்திருக்கும். நாங்க வந்து ரன் பண்ணிடுவோம். ஆஃப்டர் 15 டேஸ் போகும்போது எங்களுக்கு வந்து அது பிரச்சனையா தான் இருக்கும். அது எந்த கஸ்டமர்ஸா இருந்தாலும் சூட்டபிளா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபினான்சியலா ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா, டோட்டலா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸ்ட்ரகிள் ஆகும்போது நான் வந்து உங்கள்ட்ட வந்து எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த விதத்துல ஃப்ரிகேட்ட பிரையாரிடைஸ் பண்றதுக்கு உண்டான ரீசன் உங்ககிட்ட என்ன இருக்கு? சார் எனக்கு இப்போ இதுவரைக்கும் பேமெண்ட் ரிலேட்டடா எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றீங்க. எனக்கு இதுல வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது சார். அதுவும் இல்லாம கம்யூனிகேஷனும் கரெக்டா இருக்குது. வாய்ஸ் வந்து வந்துருக்குங்க. எவ்ரி 2-3 டேஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்றாங்க. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது டைரக்டா அவங்களே வந்து கேட்கறாங்க. நாங்களுமே வந்து ஈஸியா பேச முடியுது அவங்கள்ட்ட. எங்களோட ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல டூல் சைடு ஏதாவது ப்ராப்ளம், இல்ல டிராயிங் சைடு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் நாங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதை வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களால வந்து இமீடியட் சொல்யூஷன். இப்ப நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணி கஸ்டமர்ட்ட வந்து சொல்யூஷன் வாங்கி தராங்க. அதனால டிலே ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்து மத்த கஸ்டமர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஃப்ரிகேட் கிட்ட இது கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் இது வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ சம் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மெயில் கொடுக்கணும். அது அவங்க வந்து யூஸ் பண்ணி அப்புறம் இன்னொரு 2 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க அப்ப எனக்கு வந்து ஒர்க் வந்து நான் ஸ்டாப் பண்ணி ஆஃப்டர் 2 டேஸ் வந்து நான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் இல்ல நான் டைரக்டா அவங்க நான் கம்யூனிகேட் பண்ண ஃபோன் கால்ல கம்யூனிகேட் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா எல்லா டைமும் மெயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அந்த டெசிஷன் வந்து நீங்க சீக்கிரம் எடுக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்ல வரீங்க கரெக்ட்டா? ஆமா.